பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம்னு சொல்லிட்டு அதுக்கு அடிக்கடி ஒவ்வொரு தடவை எக்ஸாம் முடிக்கும் போதெல்லாம் இன்ஸ்டன்ட் எக்ஸாம்ங்கிற ஒரு ஆப்ஷனில் கேட்பாங்க. ஸோ இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளி ஒவ்வொரு தடவையும் கடைசி டயத்தில் எக்ஸாம், அதாவது ஃபைனல் இயரில் எழுத போகிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஃபைனல் இயரில் எழுதி முடித்து அவங்கள அந்த ஒரு செமஸ்டர் அந்த ஃபைனல் இதில் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் அரியர் இருந்துச்சுன்னா உடனே இன்ஸ்டன்ட் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இது 5/7/2024 இன்று உடனடி தேர்வுக்கான சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ தேர்வு பிரிவு இளநிலை பட்ட பாடப்பிரிவுகளுக்கான ஏப்ரல் 2024 உடனடி தேர்வு நடத்துவது தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு 5/7/2024 பார்வையில் காணும் துணைவேந்தரின் ஆணையின்படி ஏப்ரல் 2024 இறுதியாண்டு இளநிலை பட்டப்படிப்பு தேர்வுகளை எழுதியதிலிருந்து 1 முதல் 6வது பருவம் வரை, அதாவது ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து 6th செமஸ்டர் வரை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் யூஜி கிளாஸஸ் ஏதேனும் ஒரு நிலுவைத்தாள் மட்டும் நிலுவைத்தாளாக உள்ள மாணவர்களுக்கு இந்த ஆண்டு உடனடி தேர்வு எழுத அனுமதி அளிக்கப்படுகிறது. இப்போ ஃபஸ்ட் செமஸ்டர் ஒரு யூஜி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர், 3 வருஷத்துக்கு 6 செமஸ்டர், இந்த 6 செமஸ்டரில் இப்போ கடைசியாக எழுதின எக்ஸாமோடு சேர்த்தா மொத்தம் அவங்களுக்கு அரியர்னால் ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2023-24 கல்வியாண்டில் சேர்க்கை பெற்ற மாணவிகள் ஏப்ரல் 2024 6ஆம் பருவ தேர்வுகளை எழுதியிருத்தல் வேண்டும். ஸோ 6th செமஸ்டர் லாஸ்ட் இயர் இப்போ ரீசெண்டாக முடித்ததில் அவங்க எழுதியிருக்கணும். இதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இதுதான். மாணவிகள் தமது முதல் பருவத்திலேருந்து 6ஆம் பருவம் வரை உள்ள பாடங்களில் ஏதேனும் ஒரே எழுத்துத்தாள் மட்டும் நிலுவையில் வைத்துள்ளவராக இருக்க வேண்டும். ஒன்று ஒரே ஒரு பேப்பர் மட்டும் நான் எழுதலை அப்படின்னு பெண்டிங் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அந்த மென்ஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அப்படிங்கிறது தான் இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம். ஸோ உடனடியாக அவங்க தேர்வு எழுதும் மாணவிகள் விவரங்களை பல்கலைக்கழக இணைய போர்ட்டலில் பதிவேற்றம் செய்வதற்கு கடைசி நாள் பார்த்திங்கன்னா 12/7/2024 வெள்ளிக்கிழமையோட. மேலும் இதற்கு முன்னரே உடனடி தேர்வு விண்ணப்பங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவர்களால் நேரடியாக அனுப்பப்பட்டிருந்தால் அதனையும் இணைப்பு முகவத்தில் பதிவேற்றம் செய்திட தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே இன்ஸ்டன்ட் எக்ஸாம் விண்ணப்பத்தை பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களால் நேரடியாக அனுப்பியிருந்தீங்கன்னா அதையும் நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் இதில் போர்ட்டலில் கொடுக்குறது மென்ஷன் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீள பயிலுதல், அதாவது ரீடூயிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுசேர்க்கை ரீஅட்மிஷன் பெற்ற மாணவிகள் உடனடி தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ரீடூயிங்னா இந்த 6 பருவத்தில் உள்ள கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பருவத்தில் தங்களுக்கான அட்டனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் 50க்கும் கீழே ரொம்ப கம்மியாக அட்டனன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள இந்த தேர்வு எழுதுறதுலேருந்து விலக்களிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்ல வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனோட அதை ரீடணும் மறுசேர்க்கை ரீஅட்மிஷன் உள்ளாதவங்களுக்கும் மறுபடியும் அட்மிஷன் போட்டு வரவங்க இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. 2021-24 கல்வியாண்டில் மாற்றுச் சேர்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பெற்ற மாணவிகள் உடனடி எழுத அனுமதிக்கப்படுவார்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட் இயர் ஒரு காலேஜ்லேயும் செகண்ட் இயர் ஒரு காலேஜ்லையும் தேர்ட் இயர் ஃபஸ்ட் இயரில் 2 இயர் ஒன்று வேறு இடத்துலையோ இல்லை புதுசாக வேறு எங்கேயாவது இன்னொரு காலேஜில் ஜாயின் பண்ணி அவங்க இது மாதிரி இன்ஸ்டன்ட் எழுதுகிற மாதிரி இருந்தால் அவங்களும் அனுமதிக்கப்படுவார்கள். 2021-24 கல்வியாண்டில் பல்கலைக்கழக தன்னாட்சி பெற்ற கல்லூரிகள் கல்வி, அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மற்றும் பிற பல்கலைக்கழக மாற்றுச் சேர்க்கையின் மூலம் இணைவு பெற்ற கல்லூரியில் சேர்க்கை பெறுவதற்கு முன்பு ஏதேனும் நிலுவைத்தாள் இருப்பின் நிலுவைத்தாள்களை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்டன்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க இல்லை டிஸ்டன்ஸ்லேருந்து இங்கே வந்தவங்க இங்கேருந்து டிஸ்டன்ஸ் போனவங்களாம் இருந்தாங்கன்னா சப்போஸ் அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இங்கே வந்தவங்க நிலுவைத்தாள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பதிவேற்றம் செய்யப்பட்ட மாணவிகளின் விவரங்களை பாடவாரியாக மாணவர்களின் பெயர் பாடக்குறியீடு பதிவேற்றம் செய்து அதனை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கல்லூரி மூலமாக இது செய்வாங்க. கல்லூரி முதல்வர்கள் மாணவர்களின் அனுமதி சீட்டு, அதாவது ஹால் டிக்கெட் இணைவு தளத்திலிருந்து நேரடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். ஸோ ஹால் டிக்கெட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்து எடுத்துடணும். தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாத பாடங்களுக்கு மாணவர்கள் தேர்வு எழுதியதற்கான வருகை பதிவு, விடைத்தாள்களுக்கான அனுப்பியதற்கான படிவங்கள், தேர்வு கட்டணம் செலுத்தியதற்கான பட்டியல் ஆகியவற்றை தேவைப்படும் நகல்களை இணைத்து உடனடியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாத பாடங்களுக்குன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு ரிசல்ட்டே வரல அப்படின்னு ஒன்று இருக்குது. தேர்வு எழுதுனதுக்கான எங்களுக்கான அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ், அதாவது காலேஜில் நாங்கள் எழுதியிருக்கோங்கிறத அட்டண்டன்ஸ்க்கான ரிஜிஸ்டரும், விடைத்தாள்களை அனுப்பியதற்கான படிவங்கள், அவங்களோட விடைத்தாளை நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்கும், அது மாதிரி தேர்வு கட்டணம் செலுத்தியதற்கான பட்டியல், ஏற்கனவே நாங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருக்கோம் அதுக்கான பட்டியலும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நகல்களை இணைத்து உடனடியாக அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
தேர்வு கட்டணம் ரூ. 750. பரிசீலனை கட்டணம் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ரூ. 50. மதிப்பெண் பட்டியல் அப்படிங்கிறது ரூ. 100. மொத்தம் பார்த்திங்கன்னா ரூ. 900 சொல்லியிருக்காங்க. ஸோ உடனடி தேர்வு விவரங்களை பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் ஜூலை 12, 2024 வெள்ளிக்கிழமை. உடனடி தேர்வு நடைபெறும் நாள் 21/7/2024 முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும். அந்த ஒரு எக்ஸாமுக்கு உடனடி தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள கீழ்காணும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அவர்களுக்கென ஒதுக்கப்படும் தேர்வு மையத்தில் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று உடனடி தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கலாகிறது அப்படின்னு தேர்வு நெறியாளர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் வந்து எப்படின்னா எந்தெந்த கல்லூரியிலலாம் படித்த மாணவர்களுக்கு வந்து தேர்வு மையம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ முதல்ல வந்து அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முசிறி, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சிராப்பள்ளி, உரும்பு தனலட்சுமி கல்லூரி காட்டூர் திருச்சி, ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி திருச்சி, குறிஞ்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சி, MIET கல்லூரி குண்டூர் திருச்சி, கிறிஸ்துராஜ் கல்லூரி பச்சையப்பர் திருச்சி, பாவேந்தர் பாரதாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாத்தூர், சிதம்பரம் பிள்ளை மகளிர் கலைக்கல்லூரி மண்ணச்சநல்லூர், ஐயம்மன் மகளிர் கலைக்கல்லூரி திருச்சி, இமயம் கல்லூரி கண்ணனூர் துறையூர், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி லால்குடி, ஆதவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மணப்பாறை, சர்வைட் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தோகைமலை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஸ்ரீரங்கம், SMK மகளிர் கல்லூரி துறையூர், RVS கல்லூரி இனாங்குளத்தூர், MIT கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முசிறி, மீனாட்சி விடியல் கல்லூரி திருச்சி, SRM திருச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சி, கோகிலா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மணப்பாறை ரோட் புதுக்கோட்டை, கேர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தாயனூர் திருச்சி, விகாஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இனாங்குளத்தூர். இந்த அனைத்து கல்லூரிகளிலும் படிக்கும் மாணவர்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதுனா ஜமால் முகமது கல்லூரி திருச்சியிலுக்கு வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கலைக்கல்லூரி கரூர், கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கரூர், அருங்குறை அம்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வள்ளுவர் அறிவியல் மேலாண்மை கல்லூரி கரூர், கேம்பிரிட்ஜ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கரூர், அன்னை மகளிர் கல்லூரி கரூர், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குளித்தலை, ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கரூர், சிவசக்தி கலை மகளிர் கல்லூரி குளித்தலை, உஜ்வதை ஸ்தூன் ஹபாசினா மம்சதி காஜ் அப்துல் லத்தீப் மகளிர் கல்லூரி பள்ளம்பட்டி கரூர், கரூர் வெள்ளாளர் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கலைக்கல்லூரி கரூர், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மன்னமங்கலம் கரூர், ஸ்ரீ அமராவதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வெள்ளியணை கரூர், கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கடவூர் கரூர், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தரங்கம்பாடி கரூர். இவங்கெல்லாம் எழுத வேண்டிய எக்ஸாமுக்கான இடம் பார்த்திங்கன்னா கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கரூர். அடுத்தது தஞ்சாவூர் புதுக்கோட்டை பகுதிகளில் பார்த்திங்கன்னா காதர் மகதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அதிராம்பட்டினம், உமா மகேஸ்வரர் கரந்தை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தஞ்சாவூர், அரசர் கல்லூரி திருவையார், அடைக்கலமாதா கலைக்கல்லூரி வல்லம், அபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தஞ்சாவூர், மருதுபண்டி கலைக்கல்லூரி வல்லம், டாக்டர் நல்லி குப்புசாமி மகளிர் கலைக்கல்லூரி தஞ்சாவூர், அரசு இசைக்கல்லூரி திருவையார், மீனாட்சி சந்திரசேகரன் கல்லூரி பட்டுக்கோட்டை, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலைக்கல்லூரி பேராவூரணி, ஏனாதி ராசப்பர் கலைக்கல்லூரி ஏனாதி பட்டுக்கோட்டை, பாரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தஞ்சாவூர், சுவாமி விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தஞ்சாவூர், தர்மம்பால் ராமசாமி கல்லூரி ஒரத்தநாடு, பான்சக்கஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தஞ்சாவூர், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒரத்தநாடு, வன்னை வேளாங்கண்ணி கலைக்கல்லூரி தஞ்சாவூர், நாவலூர் நாமு வெங்கடசாமி நாட்டார் கல்லூரி தஞ்சாவூர், அரசினர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தஞ்சாவூர். இந்த கல்லூரியில் இருக்கிறவங்க எல்லாமே பாரத் கலை மற்றும் அறிவியல் நிர்வாக கல்லூரிகள் தஞ்சாவூரில் எக்ஸாம் எழுதணும். அரியலூர் பெரம்பலூரில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி பெரம்பலூர், ஸ்ரீ மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தத்தனூர், மாடர்ன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஜெயங்கொண்டம், ஸ்ரீனிவாசன் கலைக்கல்லூரி பெரும்பலூர், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குறும்பலூர், மாதர் ஞானாம்பாள் மகளிர் கலைக்கல்லூரி ஜெயங்கொண்டம், தேசிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஜெயங்கொண்டம், எலிசபெத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேப்பூர் வேப்பந்தட்டை, அரசு ஆயிஷா மகளிர் கல்லூரி வழிபட்டம் பெரம்பலூர், பீட்டர்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆண்டிமடம், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஜெயங்கொண்டம். இந்த கல்லூரிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெரம்பலூரில் எக்ஸாம் எழுதணும். மன்னார்குடி, திருவாரூர், நாகப்பட்டினம் பகுதிகளில் இருக்கிறவங்க எம்ஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மன்னார்குடி, திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி திருவாரூர், EGS பிள்ளை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம், செங்கமலத்தாயார் மகளிர் கல்லூரி மன்னார்குடி, ராபியம்மாள் மகளிர் கல்லூரி திருவாரூர், சுல்தானா அப்துல்லா ராவுத்தர் கலைக்கல்லூரி திருவாரூர், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்லூரி திருவாரூர், சுவாமி தயானந்த கல்லூரி மஞ்சக்குடி, சதாசிவம் கதிர்காமவள்ளி கல்லூரி மன்னார்குடி, SMK கல்லூரி தாமரைப்புலம், சர் ஐசக் நியூட்டன் நாகப்பட்டினம், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி, நன்னிலம் நாகப்பட்டினம், ஐயங்கரம்பலம் டாக்டர் M சிவக்கண்ணு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஐயங்கரம்பலம், டாக்டர் புரட்சித் தலைவர் MGR அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குடவாசல், பான்சக்கஸ் கல்லூரி ருக்மணிபாளையம் மன்னார்குடி, டாக்டர் புரட்சித் தலைவர் MGR அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேதாரண்யம் நாகப்பட்டினம்,
இந்த கல்லூரியில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா திருவிக்கா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருவாரூரில் எழுதணும். அதே மாதிரி கும்பகோணம் பகுதியில் இருக்கிறது தருமபுரம் ஞானாம்பிகை கல்லூரி, தருமபுரம் ஆதீனம் கல்லூரி, தமைப்பு டிபிஎம்எல் பொறையார், எஸ்எம்கே திருத்திறந்தால், ஜார்ஜகிரி தாவூத் பச்சார் கல்லூரி பாபநாசம், எம்ஆர்சி விஸ்வநாதன் கல்லூரி, இதயா கல்லூரி, அன்னை கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி கும்பகோணம், பெஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சீர்காழி, ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கும்பகோணம், விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் நாகப்பட்டினம், மாஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கும்பகோணம், கலைமக்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம், தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மயிலாடுதுறை, அரசு கலை அறிவியல் கல்லூரி மணல்மேடு நாகை, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சீர்காழி, செயின்ட் தெரசா அரசு கலை மற்றும் அறிவியல் தரங்கம்பாடி, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருவாலங்குடி குத்தாலம், இவங்கெல்லாம் மாஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கும்பகோணத்தில் எக்ஸாம் எழுதணும். அது மாதிரி புதுக்கோட்டை பகுதியில் இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா கணேசன் செந்தமிழ், மேலை சிவபுரி, நைனா முகமது கலைக்கல்லூரி அறந்தாங்கி, அற்புதா கல்லூரி மற்றும் ஆலங்குடி புதுக்கோட்டை, ஸ்ரீ பாரதி கலைக்கல்லூரி கைக்குறிச்சி புதுக்கோட்டை, மகாத்மா கல்லூரி புதுக்கோட்டை, சுதர்ஷன் கல்லூரி புதுக்கோட்டை, ஆக்சிலியம் மகளிர் கல்லூரி புதுக்கோட்டை, மதர் தெரசா இழுப்பூர், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறந்தாங்கி கரம்பக்குடி, அன்னை கதீஜா மகளிர் கலைக்கல்லூரி மணமேல்குடி, பாரதி வித்யாலயா மகளிர் திருக்கோணம் புதுக்கோட்டை, குயின்ஸ் கலை மற்றும் அறிவியல் கந்தரகோட்டை புதுக்கோட்டை, இயேசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆலங்குடி, இவங்க எல்லாருமே சுதர்சன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையில் எக்ஸாம் எழுதணும்னு இது சொல்லியிருக்காங்க. இது வந்து எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது, அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மூலமாக நாங்கள் ரெகுலராக அப்ளை பண்ண முடியும். அது மாதிரி கீப் சப்போர்ட்டர்ஸ், மறக்காமல் சிஎஸ் முக்காரிக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.